இனி உங்க போன்ல புது நம்பர்ல இருந்து யாரு கால் செஞ்சாலும் யாருன்னு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கிற வசதியை அறிமுகம் செய்ய இருக்கு இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய். எதன் அடிப்படையில இந்த வசதி செய்யப்பட இருக்கு, இதனால என்ன பயன் அப்படிங்கறத பத்திலாம் நாம இப்ப விரிவா தெரிஞ்சுக்கலாமா? இப்ப உங்க செல்போனுக்கு ஒரு அன்னோன் நம்பர், அதாவது நீங்க உங்க போன்ல சேவ் பண்ணாம இருக்க ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சுனாலே யாரா இருக்கும், போனை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நாம யோசிப்போம். அதுவும் இப்ப இந்தியாவில் 120 கோடிக்கும் அதிகமான செல்போன்களை பயன்படுத்திட்டு வராங்க. இதுல மட்டும் சுமார் 95 கோடி பேர் தங்களோட ஸ்மார்ட் போன்கள் மூலமா இணையதளத்தையும் பயன்படுத்துறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. தெரிஞ்ச நம்பரை விட தெரியாத நம்பர்கள்ல இருந்து தான் நமக்கு அடிக்கடி அழைப்புகள் தினமும் தவறாம வந்துடுது. அப்படி வரும்போது இனி பேரோட தான் வரும்னு அந்த வசதியை தான் நாங்க இப்ப அறிமுகம் செய்ய போறோம்னு சொல்றாங்க ட்ராய் அமைப்பு. இது பலருக்கு நல்ல விஷயமா இருந்தாலும் மோசடி செய்யற கும்பலுக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இது எப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். இந்தியா கூடிய சீக்கிரம் அதிகாரப்பூர்வமா அழைப்பாளருடைய உண்மையான பெயர்களை போனோட திரையில காட்டுற திட்டத்தை ட்ராய் மூலமா, அதாவது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த அமைப்பு 1997ஆம் ஆண்டுல இருந்து செயல்பட்டு வருது. வாடிக்கையாளர்களோட நலன்களை பாதுகாக்க இந்திய அரசால உருவாக்கப்பட்ட ஒரு தன்னாட்சி அமைப்பு தான் ட்ராய். இவங்க கிட்ட டிஓடி, அதாவது டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு துறை ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ட்ராய் கிட்ட அவங்க வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா, இனி தெரியாத நம்பர்ல இருந்து கால் ஒருத்தருக்கு போனா வெறும் நம்பர் மட்டும் காட்டாம கால் செய்யறவங்களோட பெயரையும் சேர்த்து காட்டணும். இது வாடிக்கையாளர்களுக்கு மேலும் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை ட்ராய் கிட்ட வைக்கிறாங்க.